சர்வம் முருகார்ப்பணம். பரமேஸ்வரா டிப்ஸ் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். நம்ம சேனலுக்கு இப்போ தான் புதுசு வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுடுங்க. அப்போ தான் தினம்பரோட வீடியோ உங்களால் பார்க்க முடியும். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது வந்து ஜோதிடத்துலேருந்து ஒவ்வொரு வீடியோ பார்த்துட்டு போகிறோம். அதில் இன்னைக்கு வந்து பார்க்க போகிற வீடு 12ஆம் வீடு. இந்த 12ஆம் வீடை பற்றி நீங்கள் பார்க்கறதுக்கு முன்னாடி உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்தா லைக் பண்ணி முடிஞ்சு ஷேர் பண்ணிடுங்க. சரி வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம். 12ஆம் வீடு வந்து பெரும்பாலும் எல்லாருமே துர்ஸ்தானம்னு சொல்லுவாங்க. அதோட அதிபதியும் நல்லது செய்ய மாட்டார் அப்படிங்கிறது தான் பொதுவான பழக்கம். ஏன்னா 12ஆம் வீடுங்கிறது ஒரு மறைவு ஸ்தானம். 3, 6, 8 அதில் விட அதிகமாக 12ங்கிறது துப்புரம் மறைஞ்சு போகக்கூடிய ஒரு அமைப்பு. பொதுவா நம்ம எந்த வீட்டையுமே ஒரு இத மட்டும் ஒதுக்க கூடாது. ஏன்னா ஒரு வீடுங்கிறது நல்லதும் செய்யும், கெட்டதும் செய்யும். 2 நிரந்தரம் இருக்கும். சரிங்களா? எந்த ஒரு வீடுமே நன்மை ஒன்று மட்டுமே செய்யாது. அதுபோல இந்த வீடும் கெடுதல மட்டுமே செய்றதில்ல. 2ம் கலந்து தான் இருக்கும். 5ஆம் வீட்டையும் 9ஆம் வீட்டையும் திரிகோண ஸ்தானம் அ ன்னு சொல்லுவாங்க. சரிங்களா? மிக உயர்ந்த ஜோதிட உலகம் கருதுகிறது. ஆனா, அதில் உள்ள அதிபர்கள் கூட கிரகங்கள் கூட நன்மைகள் செய்வார்கள் என்று கருத்து நிலவுகிறது. 5ஆம் ஓதிய அதிபதிகள் எப்போதும் நன்மைகளா செய்வான்னு சொல்லி பல ஜோதிடர்கள் சொல்ல நானே கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா, அவர்கள் தசாபுத்தி காலங்களே ஓரளவுக்கு உத்தியோகம் இழக்க நேரிடுது. அந்த பாவங்கள பற்றி நம்ம நிறைய படிக்கும்போதோ, அத நிறைய அனுபவ ரீதியா பார்க்கும்போது நமக்கு தெரியுது. அதேபோல 8ஆம் வீடும் ஒருத்தருக்கு கெடுதல் செய்யக்கூடியது அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அது ஒண்ணும் 8ஆம் வீடு ஃபுல்லாவே கெடுதல் செய்ய வேண்டிய அவசியமும் இல்ல. அவர் தசாபுத்தி காலம் கூட ஒருத்தருக்கு வந்து மூதாதையர் சொத்துக்கள் கிடைச்சிருக்கு. பிஎஃப் போன்றவங்களும் இந்த 8ஆம் வீடுங்கிறது குடுக்குது. சரிங்களா? சரி இப்ப 12ஆம் வீட்ட பற்றி பார்ப்போம். 12ஆம் வீடு என்பது செலவுகள், நஷ்டங்கள், முதலீடுகள், நன்கொடைகள், தர்மங்கள் இதெல்லாம் குறிக்கக்கூடியது. நாங்க வாங்கக்கூடிய ஒரு பொருள குறிக்கக்கூடியதும் 12ஆம் வீடு தான். இந்த ஒரு கன்னியா லக்னத்துலன்னு வச்சுக்கோங்க, அவருக்கு வந்து 12ஆம் வீட்டு அதிபதி சூரிய திசையில இருக்குன்னு வச்சுக்கோங்க. சூரியன் 2ஆம் வீட்ல இருக்காருன்னா, 2ஆம் வீடு என்பது நகை, ஆபரணம், முதலீடு இதெல்லாம் குறிக்கும். சூரிய திசையில அவர் நகை, ஆபரணங்கள் இதெல்லாம் வாங்கலாம். சரிங்களா? அரசாங்க பத்திரங்கள் இதெல்லாம் முதலீடு செய்யலாம். 2ஆம் வீட்டுக்கு பதிலா 3ஆம் வீட்ல இருக்கிறாருன்னு வச்சுக்கோங்க. 3ஆம் வீடுங்கிறது இளைய செல்வத்த குறிக்கக்கூடியது. ஆகவே இளைய செல்வத்துக்கு அவரு செலவு செய்ய வேண்டி வரும். அல்லது 3ஆம் வீட்ல சிறிய பயணங்கள குறிக்கிறது. ஆகவே பயணங்களுக்கான செலவு கொடுக்க வேண்டியிருக்கும். 4ஆம் வீட்டிற்கு 3ஆம் வீடு, 12ஆம் வீடு. தாயாருக்கு மருத்துவ செலவு கொடுக்க வேண்டியிருக்கும். இல்ல தாயாவோட காரியங்கள செய்றதுக்கு கடன் வாங்க வேண்டிய நிலைமை வரும். இதுல வேடிக்கை என்னன்னா 2ஆம் வீட்ல இருக்கும்போது சுப செலவையும், 3ஆம் வீட்ல இருக்கும்போது அசுப செலவையும் சூரியன் கொடுக்கும். 5ஆம் வீட்ல சூரியன் இருக்கிறான்னு கொடுங்க. 5ஆம் வீட்ல புத்திரஸ்தானம். ஆக குழந்தைகள் சம்பந்தமான செலவு செய்ய வேண்டி வரும். அல்லது வியாபாரம் செய்வராக இருந்தா வியாபாரத்துல நஷ்டம் உண்டாகும். எப்படி 7ஆம் வீடு வியாபாரத்தையும், உங்களிடம் இருந்து பொருள் வாங்குறாரு, விற்பனையும் குறிக்குது. 5ஆம் வீடு என்பது லாபத்த குறிக்கக்கூடியது. சரிங்களா? ஆக உங்களோட வாங்கி விற்பவருக்கு லாபம் என்றால் உங்களுக்கு நஷ்டம் தான். ஆக 5ஆம் வீடோட 12ஆம் வீடு அதிபதி சம்பந்தப்பட்டால் வியாபாரத்தில் நஷ்டம் உண்டாகும். இவர 12ஆம் வீட்ல உள்ள நம்ம வீட்டோட சம்பந்தப்படல என்பது பலன் சொல்ல பார்க்கலாம். 2ஆம் வீடு நம்ம வாங்கிய கடனை திருப்பி கொடுக்கும் வீடாகும். ஒரு கடனாளியா இருக்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன், என்னால கடன் அடைக்க முடியுமா அப்படின்னு கேட்கிறாருன்னா, நான் கடனாளியா தான் இருப்பேன்னு கேட்டாருன்னா, அவர் ஜாதகத்துல 12ஆம் வீடு குறிக்கின்ற கிரகமும் 8ஆம் வீட்லயோ அல்லது 5ஆம் வீட்லயோ இருக்குமானா அவர் நிச்சயமா கடனை திருப்பி கொடுக்க முடியும். 7ஆம் வீடு என்பது கடன் கொடுத்தவரை குறிக்குது. 12ஆம் வீடுங்கிறது கடனை திருப்பி கொடுக்கிறது குறிக்குது. 8ஆம் வீடு வந்து கடன் கொடுத்தவரை ஸ்தானத்தை குறிக்குது. 5ஆம் வீடுங்கிறது லாபத்தை குறிக்குது. 12ஆம் வீட்டு அதிபதி இந்த 2 வீடுகள் ஏதோ ஒண்ணு இருந்தாலும் பணத்தை திருப்பி கொடுக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகம். 12ஆம் வீட்டு சுபகிரகங்களான குரு, சுக்கிரன், புதன், சந்திரன் போன்ற கிரகங்கள் இருந்தா சுப செலவு இருக்கும். திருமண செலவு, உயர் படிப்பு செலவு, வெளிநாட்டு பயண செலவு இருக்கும். பாவகிரகங்கள் சனி, ராகு, கேது, செவ்வாய், சூரியன் போன்ற பாவகிரகங்கள் இருந்தா அசுப செலவுங்கிறது இருக்கும். 12ஆம் வீடு என்பது ஒருவருக்கு தனியா வாழும் வாழ்க்கையையும் கொடுக்க வீடாகும். ஒருவருக்கு ஜெயில் தண்டனை கொடுக்கக்கூடிய வீடும் இதே வீடுதான். 3ஆம் வீடு, 8ஆம் வீடு, 12ஆம் வீட்டுக்கு சேர்ந்தாற் போல் ஜெயில் தண்டனை கொடுக்கும் வீடுகளும். சரிங்களா? சரி விவரமா பார்க்கணும்னா 4ஆம் வீடு என்பது ஒருத்தரோட சிற வீடு, வாழக்கூடிய வீடு. ஜெயில் தண்டனை தன் சொந்த வீட்டை இழந்து சுற்றத்தரம் இழந்து போகக்கூடிய வீடு. 4ஆம் வீட்டுக்கு 12ஆம் வீடு, 3ஆம் வீடு. அப்ப 3ஆம் வீடு வந்து வீட்டை விட்டு வெளியேறதை குறிக்கும். ஜெயில் தண்டனை என்றால் ஒருவருக்கு அவமானப்படக்கூடியது. அந்த வீட்டை குறிக்கிறது 8ஆம் வீடு. 12ஆம் வீடு என்பது தனிமையில வாழக்கூடியது. ஆக 3, 8, 12 வீடுகளில் துருக்கின்ற கிரகங்கள் தசாப்தி காலம் தான் அவருக்கு ஜெயில் தண்டனை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அதிகமாகுது. சரிங்களா? இப்போ மீதமுள்ளத வந்து இப்ப நம்ம ஒவ்வொன்னா பார்க்கலாம். 12ஆம் வீடு ஒருவருக்கு பயம், தாழ்வு, மனப்பான்மை, சந்தேகம் ஆகியவற்றையும் கொடுக்கக்கூடிய வீடு அதான். அது போன்ற 12ஆம் வீட்ல வந்து எது வந்து ஒரு மனித குலத்திற்கு ஒரு செய்யக்கூடிய சேவையும் இந்த வீடு தான் குறிக்கும். தெரசா, அன்னை தெரசா அவங்கள போலவர்களுக்கும் மற்றவர்களுக்கு சேவை செய்வங்களுக்கு வந்து 12ஆம் வீடு குறிக்கும். அதாவது 6ஆம் வீடு என்பது நாம் செய்யக்கூடிய அடிமைத்தொழிலை குறிக்கக்கூடியது. 12ஆம் வீடு ஒருவர் வந்து தன்னிலம் இல்லாத செய்யக்கூடிய சேவையை குறிக்கிறது. 6ஆம் வீட்டுக்கு 12ஆம் வீடு பலம் வேற்றுமை உண்டு. சரிங்களா? 6ஆம் வீடு ஒரு செய்யும் தொழில் குறித்தா 12ஆம் வீடு வந்து தன்னலம் இல்லாம செய்யும் சேவையை குறிக்கும். 6ஆம் வீடு நாம் வளர்க்கும் செல்லப்பிராணிகளை குறித்தா 12ஆம் வீடு வந்து காட்டு மிருகங்களை குறிக்கும். 6ஆம் வீடு கடன் வாங்குவதை குறித்தால் 12ஆம் வீடு கடன் கொடுப்பதை குறிக்கும். 6ஆம் வீடு நம்மோட கொடுக்கல் வாங்கல் இருப்பவருக்கு நஷ்டத்தை கொடுத்தா 12ஆம் வீடு நமக்கு நஷ்டத்தை கொடுக்கிறது. 6ஆம் வீடு நமக்கு இருக்கும் எதிரிகளை குறித்தா 12ஆம் வீடு நமக்கு உள்ள மறைமுகமான எதிரிகளை குறிக்குது. இனி 12ஆம் வீட்டில் உள்ள கிரகங்கள் என்ன பலன் கொடுப்போம். சூரியன் இங்க இருப்பாருன்னா அவர்களுக்கு வந்து எதிரிகளுக்கு வந்து இவர் யமனை வழங்குவார். சூரியன் 10ஆம் வீட்டுக்கு அதிபதியாகி 12 வீட்டில் இருப்பார்னா அவர் வந்து ஜெயில் சம்பந்தமான உத்தியோகத்தில் கிடைக்க வாய்ப்பு அதிகம்.
ஏன்னா 12ஆம் வீடு ஜெயிலையும், சூரியன் அரசாங்கத்தையும் குறிக்கும். 12ஆம் வீடு வந்து மருத்துவமனையை குறிக்கக்கூடியது. ஆக மருத்துவமனையில பணிபுரியக்கூடிய வாய்ப்பும் இருக்கு. சூரியன் 12லேருந்து பாவத்துடன் கூடியிருந்தாலோ அல்லது பார்வையால பார்க்கப்பட்டாலும் பெரிய மனிதர்கள் பகை வந்து சேரும். தனிமையோட வாழ நேரிடும். அடுத்த கிரகம்னா சந்திரனை பார்க்கணும்னா, சந்திரன் ஒரு நீர் கிரகம். அவர் 10ஆம் வீடுன்னு சம்மந்தப்பட்டு 12ஆம் வீட்ல இருக்காருன்னா, கடல், கப்பல் சம்மந்தப்பட்ட தொழில்ல இருப்பாரு. நீர் சம்மந்தப்பட்ட தொழில் இருக்கும். பொதுவா செவ்வாய் இந்த இடத்துல இருப்பது நல்லதல்ல. 12ஆம் வீட்ல செவ்வாய் இருந்து சனியால பார்க்கப்பட்டாலோ அல்லது சனியும் சேர்ந்து இருந்தாலும் அவருக்கு ஜெயில் தண்டங்கிறது கிடைக்கிறதுக்கு ரொம்ப 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 வாய்ப்பு அதிகம். இல்லன்னா தீவிரமா நோயில பிடிபட்டு மருத்துவமனையில நீண்ட நாள் இருக்கக்கூடிய வாய்ப்பு குடுத்துரும் உங்களுக்கு. 12ஆம் இடம் மறைமுக எதிரியை குறிக்கும். செவ்வாய் அங்க இருந்தா பாவர்கள் சேர்க்கை பெற்றால் எதிரிகள் மூலமாக காயம், ரணம் இதெல்லாம் ஏற்படும். மிருகங்களை குறிக்கும். 12ஆம் வீடு என்பது எளிதில் இருக்கும். அதனால மிருகங்கள் மூலமாகவும் உடல்ல ரணங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. புதன் இங்க தனியா இருந்தாருன்னா சிறிய துக்கங்களுக்காக கவலைப்படுவாரு. புதன் வந்து எழுத்துறைகளுக்கு காரகன். அதாவது ஏதாவது தவறுதலா எழுதி அதனால பல பிரச்சனைகளை சமாளிக்க வேண்டியதா இருப்பாரு. சனி, செவ்வாய் போன்ற தீய கிரகங்கள் பார்வை பெற்றா பணம் கையாடலு போன்ற தவறான செயலையும் ஈடுபடுவாரு. 12ஆம் இடம் மறைஸ்தானம் என்பதெல்லாம் மறைந்திருக்கும் உண்மைகளை கண்டறியும் திறமை பெற்றவர்கள். சுருக்கமாக சொல்ல சொன்னா சிஐடி போன்றவங்க இவங்க. அடுத்த கிரகம் குரு. மிகவும் ஆன்மீக சிந்தனை உள்ள கிரகம். இங்க தீயவர் சம்பந்தப்படாமல் இருந்தா அனாதாசிரமத்திலேயோ இதுங்களையோ தங்கள் காலத்தை கழிக்கக்கூடியவங்களா இருப்பாங்க. ஆன்மீக துறையில மிகுந்த ஈடுபாடு இருக்கும். தங்கள் விரோதிகளையும் வெற்றி காண்பவர்களா இருப்பாங்க. பெரும் பணம் படைத்திருப்பாங்க. தர்மஸ்தானங்களுக்கு பெரும் பொருளுதவியும் செய்வாங்க. அடுத்த கிரகமான சுக்கிரன் 12ஆம் வீட்டுல இருக்குன்னா அயன சுகன போகஸ்தானம் கூறலாம். சுக்கிரன் இருப்பது சிற்றின்பத்தில் அதிக நாட்டத்தை கொடுக்கும். சுபகிரகங்கள் பார்வைகளை சேர்க்கை இருப்ப வெளியை தாண்டி செல்ல மாட்டார். செவ்வாய் சேர்ந்திருப்பின் பிறப்பினுள்ள நாட்டம் இருக்கும். மனம் செல்லப்படியும்னா செல்வாரு. சுக்கிரன் சனியும் சேர்ந்து இங்க இருப்பின் மனைவியை விட்டு பிரிய நிலை உண்டாகும் இவருக்கு. சனி சிலர் வந்து தனிமையை விரும்பலாம். சரிங்களா? சனி இருந்தாருன்னா சிலர் வந்து தனிமையை தான் விரும்புவாங்க. சில தனிமையா இருக்கக்கூடிய காலத்துல வாழ்வாங்க. சனி 12ல இருப்பவர்களுக்கு அவர் விரும்பிய அத்தகைய வாழ்க்கைங்கிறது கிடைக்கும். சனி 6ஆம் வீட்டுல சம்பந்தப்பட்டு 12ஆம் வீட்டுல இருந்தா மிகவும் நாள்பட்டு குணமாகக்கூடிய வியாதிகள் இவர்களுக்கு ஆஸ்பத்திரியில இருந்து அவதிப்படக்கூடிய நிலைமை வரும். சரிங்களா? அதே மாதிரி 12ஆம் வீடுங்கிறது மோட்சஸ்தானம். ஒருவருக்கு மரணத்தை கொடுக்கக்கூடிய வீடும் இதுதான். 12ஆம் வீடை குறிக்கின்ற தசாபதி காலங்கள்ல அவருக்கு ஆயுள் முடிந்து விட்டு மரணம் சம்பவிக்க வாய்ப்பு அதிகம். அது மட்டும் இல்லாமல் இடது கண், பாதங்கள் இதெல்லாம் 12ஆம் வீடு குறிக்கும். பாவர்கள் இருப்ப இந்த உறுப்புகள் வந்து ஏதாவது பாதிக்கப்படலாம். சரிங்களா? இதோட 12ஆம் பாவத்தை பத்தி நம்ம முடிச்சுக்கலாம். இதுல ஏதாவது சந்தேகம் இருந்தால் கமெண்ட் பாக்ஸ் சொல்லுங்க, நான் ரீப்ளை பண்றேன். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணி ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. முக்கியமா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். சர்வம் முருகார்ப்பணம்.